வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அசர்பைஜான் குடியரசின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்ஹீன் பைரூம் அவர்களை சந்தித்துள்ளார். பொதுவான விருப்பங்களுக்கு ஏற்ப இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த பஹ்ரைன் மற்றும் அசர்பைஜான் ராஜ்யத்தின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை இளவரசர் சல்மான் பின் ஹமத் மீண்டும் உறுதிப்படுத்தினார். மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் சிறப்பு பிரதிநிதியும் மனித குலத்திற்கான சேவைக்கான இசா விருதின் அறங்காவலர் குழுவின் தலைவருமான ஷேக் முஹம்மது பின் முபாரக் அல் கலீஃபா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த விருதின் பொது செயலகம் துபாய் சர்வதேச மனிதாபிமான உதவி மற்றும் மேம்பாட்டு மாநாடு மற்றும் கண்காட்சிகள் திஹாத் பங்கேற்றுள்ளது. மனித குலத்திற்கான சேவைக்கான இசா விருதின் பங்கேற்பு உலகளாவிய மனிதாபிமான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதில் பஹ்ரைன் ராஜ்யத்தின் நிறுவன பங்கை வலுப்படுத்தும் அதே வேளையில் உலகளாவிய அமைப்புகளுடன் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முக்கிய சர்வதேச மனிதாபிமான மன்றங்களில் செயலில் இருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் முதல் துணைத் தலைவரும் பொது விளையாட்டு ஆணையத்தின் தலைவரும் பஹ்ரைன் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவருமான ஷேக் ஹாலித் பின் ஹமத் அல் கலீஃபா குவைத் மாநிலத்தில் நடைபெற்ற அரபு ஆண்கள் ஹேண்ட்பால் கோப்பையின் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டார். பஹ்ரைன் ராஜ்யத்திற்கும் கத்தார் அரசிற்கும் இடையிலான போட்டி கத்தாருக்கு 25-22 என்ற கணக்கில் வெற்றியில் முடிந்தது. அனுபவம் வாய்ந்த மற்றும் இளம் வீரர்களை கொண்ட நன்கு சமநிலையான அணியுடன் இறுதிப் போட்டியை எட்டிய பஹ்ரைன் தேசிய அணியின் வலுவான செயல்திறனை ஷேக் ஹாலித் பின் ஹமத் பாராட்டியுள்ளார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். குவைத்தில் நடைபெற்ற GCC ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர்களின் 37வது கூட்டத்தில் இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் முதல் துணைத் தலைவரும் பொது விளையாட்டு ஆணையத்தின் தலைவரும் பஹ்ரைன் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவருமான ஹிஸ் ஹைனஸ் ஷேக் ஹாலித் பின் ஹமத் அல் கலீஃபா பஹ்ரைன் தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கியுள்ளார். சமீபத்தில் ஒமானில் நடைபெற்ற 3வது GCC கடற்கரை விளையாட்டு போட்டிகளின் இறுதி அறிக்கையை மறுபரிசீலனை செய்ய தொடர்புடைய குழுக்களை நியமித்தல், 2026இல் 4வது GCC விளையாட்டுப் போட்டிகளை நடத்த கத்தாரை அங்கீகரித்தல் மற்றும் 2028இல் 2வது GCC இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த குவைத்தின் கோரிக்கையை அங்கீகரித்தல் ஆகியவை இந்த கூட்டத்தில் வெளியிடப்பட்ட முடிவுகளில் அடங்கும். குவைத் மாநிலத்தில் நேற்று தொடங்கிய அரபு ஊடக மன்றத்தின் 20வது பதிப்பின் ஒரு பகுதியாக டிஜிட்டல் யுகத்தில் ஊடக நிலப்பரப்பின் மாற்றம் குறித்த ஒரு குழு விவாதத்தில் தகவல் அமைச்சர் டாக்டர் ரம்ஜான் பின் அப்துல்லா அல் நாயிமி பங்கேற்று சிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
குவைத்தில் நடைபெற்ற ஜிசிசி தகவல் அமைச்சர்கள் கூட்டத்தின் 45வது அமர்விற்கான ஆயத்த கூட்டத்தில் தகவல் அமைச்சகத்தின் துணை செயலாளர் யூசுப் முகமது அல் பின் காலில் பங்கேற்றுள்ளார். அனைத்து மட்டங்களிலும் கூட்டு வளைகுடா ஒத்துழைப்பை முன்னேற்றுவதற்கும் ஜிசிசி நாடுகளின் மக்களிடையே நெருக்கமான உறவுகளை வளர்ப்பதற்கும் பஹ்ரைனின் உறுதிப்பாட்டை அல் பின் காலில் அவர்கள் வலியுறுத்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.